ஹாய் கைஸ், ஆக்சுவலாக எஸ் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். எல்லாருக்கும் லாஸ்ட் வீடியோவே சொல்லியிருப்பேன். நான் ப்ரெக்னென்ட் ஆகி ஆயிடுச்சு. 5th மந்த் இது. வளகாப்பு முடிச்சுட்டாங்க எனக்கு. ஆனால் இன்னும் வரைக்குமே எனக்கு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் கிடைக்கல. ஆக்சுவலாக நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருந்தேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால் இந்த ஏரியாவில் இருக்கும்ல, அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டுருந்தேன். யாருக்கெல்லாம் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நானே இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது. ஆக்சுவலாக ஒரு மந்த் ஒன்று பிரச்சனை வருது. அந்த மாதிரி எனக்கு இந்த மந்த் இந்த ப்ராப்ளம் அப்படி சொன்னாலுமே அதுக்கேற்ற சொல்யூஷனுமே கிடையவே கிடையாது. நான் லிட்ரலி எனக்கு எப்படின்னா, நான் போய்ட்டு உட்காந்துட்டு எனக்கு ப்ராப்ளம் ரொம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்குமே ஒரு ரியாக்ஷன். ஆக்சுவலாக 3rd மந்த் எனக்கு பயங்கரமான வாமிட்டிங் சென்ஸ் இருந்துச்சு. அப்போ ஏன்னு எனக்கு தெரியாது, எதுக்குன்னு எனக்கு தெரியாது. நான் போய்ட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது இவ்வளோ தான், இதுக்கு பார்க்கல. ஆக்சுவலாக உண்மையாக அது சொல்லாமல் எனக்கு தெரியல. என்னை பார்க்கல, இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. பார்க்க மாட்டோன்னே சொல்லிட்டாங்க. பார்க்க மாட்டோன்னா எனக்கு இது மாதிரி வாமிட்டிங்காக இருக்குது அப்படின்னு. ஏம்மா இந்த டைமுக்குள்ளே நீ வந்திருக்கணும். எனக்கு அந்த டைமிங் தான் வாமிட்டே. அந்த டைம் தான் நான் போக முடியும். இந்த டைம் வரைக்கும் தான் பார்ப்பேன்ட்டாங்க. சரின்னு சொல்லி நான் கிளம்பி போயிட்டேன். கிளம்பி உங்களுக்கு ஆர்டி ஜிஹெச் இருக்கா தெரியுமான்னு தெரியல, அங்கே தான் போனேன். அது இப்போ தான் கட்டினாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல சரியா. அங்கே தான் போயிட்டா நான் அட்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சீரியஸாக இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி. எனக்கு ஃபஸ்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஸோ எனக்கு அட்மிட் பண்ணுமான்னு ரொம்ப பயந்துட்டேன். பிகாஸ் உள்ள பேபி எப்படி இருக்குது எதுவுமே தெரியாதுல்ல. அப்போ ரொம்ப பயப்படும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டது, ஆக்சுவலாக வாமிட் அதிகமாக இருந்தால் அது பிளட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ பிளட்டாக கன்வெர்ட் ஆகும்போது அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப வாமிட் இருந்துச்சுன்னா அட்மிட் ஆகிடுங்க. அதோட நான் என்ன மாதிரி நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க. ஐயோ அட்மிட் என்னாச்சு ஏதாச்சு தெரியாமல் இருப்பீங்க. நான் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டே தான். ஆக்சுவலாக நாங்கள் அட்மிட் பண்ணோன்னு நானுமே இதே மாதிரி தான் வாங்க. லிட்ரலி எப்படி சொல்கிறது, எனக்கு கை காலே இல்லை. ஐயோ என்னடா இது, 3rd மந்த் இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு, இப்படி ஒன்று ஆகிடுச்சா. எனக்கு 3rd மந்த் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அங்கேயும் என்ன சொல்லிட்டாங்க, இப்போல்லாம் இங்கே வராத, 8 மாதம் 9 மாதத்துக்கு அப்புறம் இங்கே செக்கப் பண்ணிக்கொண்டாங்க. அது வரைக்கும் நீங்கள் ஏரியா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கோங்கன்ட்டாங்க. எனக்கு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுமே கிடைக்கல. எனக்கு ஸ்கேனுக்கும் சரி ப்ளட் டெஸ்ட்டுக்கும் சரி எங்கேயுமே எனக்கு ப்ராப்பராக பார்க்கவே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையவே கிடையாது. எங்கே பார்த்தாலுமே ஒரு சின்ன ஒரு டாட்னஸும் நான் எதனா சொல்லிகிட்ருக்கேன். அது நான் சொல்லலை, சீரியஸாக எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா அதுக்கு ஆன்சர் கிடைக்கணும். ஆன்சர் இல்லைன்னாலும் இதுக்காக இந்த பிரச்சனைன்னு தெரியணும். எதுவுமே எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. அண்ட் தென் ஏரியா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இன்னி வரைக்குமே நான் போயிட்டு இந்த மந்த் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டில் எழுதிட்டு வந்தது மட்டும்தான் தவிர எனக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்லி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சதே கிடையாது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கலாம். இல்லை நிறைய பேர் அப்படிலாம் இல்லை. இன்னி வரைக்குமே எனக்கு ஒரு கிட்டு கொடுக்க தரல, ஒரு அமௌண்ட் கூட வரல எனக்கு. பட் கார்டெல்லாம் நான் 12th வீக் முன்னாடியே தான் போட்டேன். எல்லாமே நான் பண்ணிட்டேன். பட் இன்னி வரைக்குமே எனக்கு எதுவுமே கையில் இல்லை. நான் கேட்டாலுமே சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் அது என்ன ஆகுதுன்னு. எனக்கு ஃபஸ்ட்டு அதெல்லாம் எனக்கு கிட்டு அமௌண்ட் அதெல்லாம் செகண்ட்ரின்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் என்னால் கண்ணே பிடிக்க முடியல. ஏன் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால் ஒரு அவங்களுக்கெல்லாம் 100ல் 1 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க போல். எனக்கு இப்போ என்னாச்சுன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி இந்த நெஞ்சு எரிச்சல் இருக்குல்ல, நெஞ்சு எரிச்சல் ஹாட் வாட்டரும் குடிச்சிட்டு இருந்தேங்க ஐஸ். ஆக்சுவலாக எனக்கு பயங்கர நெஞ்செரிச்சல். அதுக்கப்புறம் என் பாடி வீக்காக அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் நான் ஸ்ட்ராங் தான். பட் எனக்கு தெரியல எப்படின்னு. இங்கே உக்காந்தா இந்த சைட்லாம் ரொம்ப பெயின் ஆகுது. அது மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணேன். வாக் பண்ணிகிட்டு இருந்தேன், எல்லாமே பண்ணேன் நான். பட் எனக்கு இருந்தாலுமே அது சரியாக ஆகலை. அதுக்கு நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சொல்யூஷனும் சொல்லுவேன். என்ன மாதிரி நிறைய பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பெயின் இருக்கா? இல்லை எனக்கு மட்டும்தானா இந்த நெஞ்சு எரிச்சல் அதெல்லாம்? ஆக்சுவலாக டெய்லியுமே இருந்துச்சு எனக்கு. கண்டினியூஸாக ஒரு 20 டேஸ்னாச்சும் இருந்திருக்கும். அது 20-30 டேஸ்னாச்சும் இருந்திருக்கும். இப்போது இல்லை. இந்த மாதிரி ஒரு மந்த் ஒன்று வருது. எல்லாருக்கும் அப்படி தானா, இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படியான்றது கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. அண்ட் தென் ஹாஸ்பிட்டல் கிடைக்க எல்லாருமே கஷ்டப்பட்டீங்களா, இல்லை நான் மட்டும் தான் இப்படி இருக்கேனான்னு தெரியல, அதுவும் கொஞ்சம் சொல்லிடுங்க.
சரி பாய்.